விஜய் ரொம்ப அரசியலுக்கு வரணும்னு எதிர்பார்க்கிறோம். இப்போ திமுகவுக்கு வின் பண்ணிடுவாரா? திமுக தூக்க வச்சிருவாரா? நாங்கள் இலவச ஆட்சியை எதிர்பார்க்கல. இல்லை பஸ் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு போதாதா அப்படின்ற அந்த மாதிரி? மாதிரி எந்த இலவசமே எங்களுக்கு எதிர்பார்க்கல. நாங்கள் நல்லா தமிழ் நம்பிக்கையாக உழைக்க தெரிஞ்சவங்க, உழைச்சி நல்லா வாழணும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். இந்த அடிமை ஆட்சியே எங்களுக்கு வேணான்னு முடிவெடுக்கும். என்ன அடிமைப்படுத்தினாங்கன்னு நினைக்கிறீங்க? இலவச ஆட்சிங்கிறதே ஒரு அடிமை ஆட்சி தான். இலவச 1000 ரூபாய்க்கு பஸ் பேரும் 1000 ரூபாய் பணத்தையும் கொடுத்து லேடிஸை வீட்டில் முடக்கி அவங்களோட தன்னம்பிக்கையும் இல்லாமல் அவங்களே உழைச்சி நல்லாவே வருவாங்கன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இலவசங்கிறதே என்னை ஏமாற்றி கொடுக்கறது தானே இலவசம். 10 ரூபா கொடுக்கும்போது நான் ஸ்டாப்பில் நிற்கும் போது கரெக்டாக தான் அந்த பஸ் நிற்கும். ஆனால் எனக்கு இலவசத்தில் போகும்போது நான் 10 பஸ் ஏறுவேன். இந்த பஸ் எடுக்க 1/4 மணி நேரம் ஆகும், அந்த பஸ் எடுக்க அரை மணி நேரம் ஆகுன்றதை தான் நான் கேட்டிருக்கேன். ஒரு நாள் கூட உட்காந்து டிராவல் பண்ணதில்ல இந்த 4 வருஷத்துல. சரி, விஜய் வந்து அதே இலவசத்தை கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? இலவசம் அறிவிக்கிற ஆட்சி எதாக இருந்தாலும் வேணாம்னு தான் சொல்கிறேன். இலவசமே இருந்தாலும் பெண்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃப்ரீடம் கொடுப்பாருன்னு நம்புகிறோம். என்ன ஃப்ரீடம் எதிர்பார்க்குறீங்க? எனக்கு நம்மளாம் உழைக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், எல்லாத்தையும் சமமாக பார்த்துக்குவாங்க. இலவசங்கிறதே மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு கொள்கைதான்றதுனால வேணான்றோம். சரி, விஜய் வந்து அதை மாற்றுவார்னு நம்பிக்கை? கண்டிப்பாக மாற்றுவாருன்னு நம்பிக்கை. விஜய் பேசுறதுல எப்படி தோணுது? அவர் இந்த மாதிரி விஷயத்த நல்லா பேசுறாரு. கண்டிப்பாக இது வரைக்கும் இருக்கிற ஆட்சியை விட இனிமேல் வரப்போகிற ஆட்சி நல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை தான்.